மெயினா முத்துக்கிட்ட சொல்றது கண்டிப்பா கனவா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீனா கயிறு கட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் உட்காந்து இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முத்து வந்துட்டு, "என்ன மீனா, அதான் நம்ம வந்து சாமியார்கிட்ட சொல்லி, அந்த அம்மாகிட்ட சொல்லி கயிறு வாங்கி கட்டியாச்சுல, இனிமே பயம் இருக்காது உனக்கு. இன்னமும் ஏன் இப்படியே இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு மறுபடியும் மீனா பொய் சொல்றாங்க. "இல்ல, எனக்கு ஏதோ நீ மறைக்கிறன்றது மட்டும் தெளிவா தெரியுது. தயவு செஞ்சு சொல்லிரு மீனா. எத்தன கயிறு கட்டுனாலும் அந்த பயம் இருந்து நீ மறைக்கிற உண்மைய வெளில சொல்லலைன்னா, அது போகவே போகாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ தானே சொல்லியிருக்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு." அப்படின்னு சொல்லவும், மீனா வந்து உடனே அழுதுட்டு, "இதுக்கு மேல என்னால உண்மைய மறைச்சு வச்சுட்டுருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உண்மையா? என்ன உண்மை? சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எல்லாம் ரோஹிணிய பத்தி தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரோஹிணிய பத்தியா? ஓ! அதுக்கு தான் அந்த பார்லர் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா? என்னாச்சு? இனி என்ன பொய்ய மறைச்சு வச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா சொல்றாங்க, "ஆ அது வந்து ரோகிணியோட பேரு வந்து கல்யாணி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கல்யாணியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. "ஆமா, அந்த கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருச்சு. அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வேற யாருங்க இல்லங்க, கிறிஷ் தாங்க அந்த பையன்." அப்படி மாரி சொல்ல, உடனே முத்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. "என்ன மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க. குளத்துல நான் தண்ணி எடுக்கிறதுக்காக போனேனா, அங்க இந்த கல்யாணி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி குடுத்துட்டு இருந்துச்சு. கூடவே கிறிஷும், கிறிஷோட பாட்டியும் இருந்தாங்க. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா அந்த திதி குடுத்துட்டுருக்கும்போது அந்த ஐயர்கிட்ட இந்த ரோகிணியோட அம்மா வந்து சொன்னாங்க, "என்னோட ஒரே பொண்ணு கல்யாணி. அவளோட பையன் கிறிஷ்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத நான் பார்த்துட்டுருக்கும்போது, அவங்க எல்லாருமே என்னைய பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து என்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி, உண்மைன்னு ஒத்துக்கிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மீனா, இவ்ளோ பெரிய விஷயத்த தெரிய வச்சுக்கிட்டு "நீயும் கூட வீட்ல சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. "ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இனிமே யோசிக்கிறது என்ன இருக்கு? எனக்கு ஏற்கனவே தெரியும். அவ பெரிய ஃப்ராடுன்னு தெரியும். ஆனா, இவ்ளோ தூரம் இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது. அப்படி இருந்து நம்ம குடும்பத்த எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அவள தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கு இப்ப. இதெல்லாம் என்ன சொன்னா என்ன பண்றது? எப்படி இத நான் வீட்ல சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. "இன்னைக்கு பார்லர் அம்மா வரட்டும். கண்டிப்பா நான் இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது தான் மீனா இருந்துட்டு, "இருங்க, இப்படித்தான் நானும் அவசரப்பட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கிறிஷோட வாழ்க்கைய நெனச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மீனா, ஒருத்தி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா குடும்பத்தையேன்னு, அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நம்ம உண்மைய கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னாலலாம் உண்மைய மறைச்சிட்டு இருக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லங்க, நானும் அதத்தான் நெனச்சேன். ஆனா உங்க அண்ணன் ரோஹிணி மேல உயிரே வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேல உங்க அம்மா தான் இந்த பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, பணக்காரி இல்லனாலும், இப்ப கண்டிப்பா அவங்க சம்பாரிச்சு பணக்காரங்கள் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு, மறுபடியும் ரோஹிணிய ஏத்துக்கிட்டாங்க. இப்போ போயி ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, உங்கள நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னோம்னா, உங்க அம்மாவோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு என்னால சொல்லக்கூட முடியல, யோசிக்க கூட முடியல. ஏன்னா, உங்க 2 பேர விட ரவி மேலயும், உங்க மேலயும் உள்ள பாசத்த விட, அவங்க புள்ள மனோஜ் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறாங்க. நானே என் பையன வந்து குழியில தள்ளிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதனால அ மனோஜோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உங்க அண்ணனோட நிலைமைய நெனச்சு பாருங்க. ஒரு பொண்டாட்டி இப்படிலாம் ஏமாத்துனா, அவர் எப்படி முடிவு எடுப்பாரு சொல்லுங்க? பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சதுக்கே ரோகிணிய வீட்ட விட்டு வெளியில விரட்டிட்டாங்க. இப்போ அ இதெல்லாம் சொன்னோம்னா அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, இவ்வளோ பெரிய பிராடத்தனம் பண்ணிட்டு வீட்ல எப்படி இருக்க முடியும்? உண்மைய மறைச்சுட்டு எத்தன நாளைக்கு அந்த பார்லர் அம்மா வீட்ல இருக்க முடியும்? அதனால சொல்றது தான் நல்லது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஆனா கிறிஷோட வாழ்க்கைய நெனச்சு பாருங்க. அன்னைக்கு நான் சொல்லுவோன்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இந்த ரோகிணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ சொன்ன அப்படின்னா நானு செத்து போயிருவேன். கண்டிப்பா ஆன்டி எப்படியும் என்னைய மனோஜ் கூட வாழ விட மாட்டாங்க. அப்புறம் மனோஜ் இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு? அதனால நான் செத்து போயிருவேன்னு சொல்லி சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! பார்லர் அம்மா செத்து போயிருவேன்னு சொல்லி உன்னைய மிரட்டி வச்சிருக்கா? அதனால தான் நீ உண்மைய சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க. அது மட்டும் இல்லாம நான் போயிட்டா கிறிஷ் மட்டும் எதுக்கு தனியா இருக்கணும்? அவனையும் என் கூடயே நான் கூட்டிட்டு போயிருவேன்."
போயிருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பார்லர் அம்மா இவ்வளோ தூரம் மிரட்டுதுன்னா, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிக்கிறாது. நான் சொல்றத கேளு. கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம வீட்ல சொல்லிர்லாம். அப்பாக்கிட்டயாவது இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நான் ரோகிணிய பத்திலாம் யோசிக்கலங்க. அவங்கள அவங்களோட வாழ்க்கை அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சுயநலமா மட்டும் தான் இருந்திருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. நான் அவங்களலாம் நினைக்கல. ஆனா இந்த உண்மைய நம்ம வீட்ல சொல்லும்போது, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இத வந்து எடுத்துக்கிருவாங்கன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே மாமாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதனால அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? அன்னைக்கு அந்த சித்தர் வந்து நம்ம மாமாவ பார்த்து அழுதாரு பார்த்தீங்கள்ல. அதனால தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நெனச்சிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே, "சரி இப்ப என்னதான் பண்றது? இதத்தான் மண்டைக்குள்ள போட்டு இத்தன நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த எப்படி நம்ம வீட்ல சொல்றதுன்னும் தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இதுக்கு இந்த பார்லர் அம்மா வாயாலேயே இந்த உண்மைய வெளில வர வைப்போம். அது மட்டும் இல்லாம கிருஷ் இங்க வந்தான் அப்படின்னா, அவன வச்சு இவங்க மனசு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பார்லர் அம்மா வாயால தான் இந்த உண்மைய வர வைக்கணும். நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா ரோஹிணி வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம், "என்ன பார்லரம்மா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? இப்படி எங்க குடும்பத்த முட்டாளாக்கிட்டுருக்க. நான் நெனச்சேன், நான் உன்னைய ஆரம்பத்தில பார்க்கும்போதே நெனச்சேன், நீ சரியான ஃப்ராடா இருப்பன்னு. ஆனா இந்த அளவுக்கு நீ இருப்ப அப்படின்னு நான் கனவுல கூட நெனச்சது கிடையாது. மீனா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு மீனா சொன்னீங்க? நான் உங்கள சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே எப்படினாலும் நீங்க இத வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல போறீங்க. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் போய் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு கதவ மூடுறாங்க. அப்போ மறுபடியும் ரோகிணி வந்து அவளோட நாடகத்த நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ முத்து இருந்துட்டு, இந்த மாரி சாக போறேன், வைக்க போறேன்லாம் சொல்லி எங்கள ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் பயந்துட்டு இருக்க மாட்டோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கதவ திறந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல முத்து எப்படினாலும் இப்ப நீங்க வீட்ல சொல்லிருவீங்க. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லைல்ல. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் நீ ஆரம்பத்திலே நினைச்சிருக்கணும். எத்தன நாளைக்கு இந்த உண்மைய மறைச்சு வச்சிருக்கோன்னு நினைக்கிற? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் விஷயம் எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது இந்த விஷயத்த நீ தான் வீட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த ரோஹிணி இருந்துட்டு, "கண்டிப்பா மீனா நான் இந்த விஷயத்த நான் வீட்ல நானே சொல்லிர்றேன். முதல்ல மனோஜ் கிட்ட வந்து சொல்றேன். மனோஜ் என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, வேற யாரும் என்னை ஏத்துக்கிட்டாலும், ஏத்துக்கலனாலும் அவசியம் கிடையாது. நான் வந்து அ ஏமாத்திட்டுருக்கிறேன், குற்ற உணர்ச்சியோட இருக்கிறேன்னா, அது மனோஜ் கிட்ட மட்டும் தான். மனோஜ் வந்து என்னைய அவ்வளோ அந்த அளவுக்கு லவ் பண்றாரு. இப்பயும் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் சொல்றேன். நான் மனோஜ் கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இருந்தா யாரும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? வேற யாரோட சம்மதமும் தேவையில்ல இல்லையா? அதுக்கப்புறம் ஆன்டி என்ன பண்ணாலும் அத நான் ஏத்துக்கிருவேன். மனோஜ் கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல சொல்லிறாதீங்க." அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து மறுபடியும் அவங்களோட ட்ராமாவ நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படிதான் இருந்தா நல்லாயிருக்கும். ஒரு வேள இதெல்லாம் நடக்காம மீனா வந்துட்டு இப்படி சொன்னா ஒரு வேள பார்லர் அம்மாவ பத்தி கூப்பிட்டு அதாவது ரோகிணிய கூப்பிட்டு முத்து வந்து அடிச்சுருவாரோ, சண்டை போட்டுருவாரோன்ற பயத்துல மறந்து அதாவது சொல்லாம கூட விட்டுறலாம். அல்லது இது மீனாவோட கனவா கூட இருக்கலாம். சரி என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த சீன் தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். சரி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.